வெல்கம் டு SRI Tech தமிழ். இது வரைக்கும் அசூஸில் வந்து லேப்டாப்பில் கேமிங் லேப்டாப்ஸில் வந்து வேறு வெரைட்டி நிறையா இருக்குது. உங்களுக்கு நம்ம அசூஸில் டஃப் லேப்டாப் பார்த்துருப்போம், அசூஸில் கிரியேட்டர் சீரிஸ் பார்த்துருப்போம், ஸ்லிம் சீரிஸில் வித் கிராஃபிக்ஸ் கார்டு. அசூஸில் வந்து உங்களுக்கு ராக் சீரிஸ் இருக்குது, ப்ரீமியம் கேமிங் லேப்டாப்ஸு, ஜெப்ரஸ் இருக்குது, அது சூப்பர் ப்ரீமியம் கேமிங் லேப்டாப்ஸ். இந்த மாதிரி நிறையா வெரைட்டி பார்த்துருப்போம். இந்த 2025 வந்து அசூஸ் லான்ச் பண்ண இந்த கேமிங் லேப்டாப்புடைய மாடல் தான் பார்த்தீங்கன்னாக்கா அசூஸில் V சீரிஸ். இது வந்து V16 சீரிஸ். இந்த V16 ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா 15.6 ஸ்க்ரீனோட பெரிய ஸ்க்ரீன் நமக்கு வேணும். 16 இன்ச் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு இதில் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் நேம் பார்த்தீங்கன்னா V3607VU-RP275WS. இது என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பெஷாலிட்டி ஸ்க்ரீனு ப்ளஸ் செகண்ட் ஸ்பெஷாலிட்டி ப்ராசஸர். இது மாதிரி இன்டெல்ல கோர் i3, i5, i7 இந்த கிரேடில் மட்டும் இருந்தது. இப்போ அல்ட்ரா சீரிஸ் வந்துருக்கு. அல்ட்ரா சீரிஸில் அல்ட்ரா 5லாம் தாண்டி இது அல்ட்ரா 7 ப்ராசஸர். அல்ட்ரா 7ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 240H மாடல் ப்ராசஸர். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம 2.3லேருந்து உங்களுக்கு வந்து 4.0 வரைக்கும் ப்ராசஸர் GHz பார்த்துருப்போம். இந்த ப்ராசஸர் ஸ்பெஷாலிட்டி வந்து உங்களுக்கு 5.2 GHz ப்ராசஸர். இந்த V16 ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா கோர் அல்ட்ரா 7 ப்ராசஸரில் 240H மாடலு வித் 5.2 GHz ப்ராசஸரு, 16GB DDR5 RAM, 512GB SSD, Windows 11 ஒரிஜினல், MS Office ஒரிஜினல், ப்ளஸ் உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு வந்து RTX 4050 6GB கிராஃபிக்ஸ் கார்டோட வருது. ப்ளஸ் இதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே 2.5 kg லேப்டாப்ஸாக இருந்தது. உங்களுக்கு நிறைய பேர் வந்து இப்போ கிரியேட் எடிஷனில் போகிறப்போ ஓவர் ஸ்லிமாக இருக்குது, வென்டிலேஷன் சிஸ்டம் பற்றி பயந்தாங்க. பட் இது வந்து உங்களுக்கு வெயிட்டும் கம்மி, பிலோ 2 kg, வெறும் 1.95 kg தான் வெயிட் உங்களுக்கு இது வருது. ப்ளஸ் கேமரா வந்து ஃபுல் HD கேமரா, MS Office 2024 மாடல். உங்களுக்கு அப்கிரேடபிள் மாடலாக இது வாங்கிட்டோமே, இதுக்கு அப்கிரேடபிள் மாடல்னா கண்டிப்பாக அப்கிரேடபிள் மாடல். இதில் உங்களுக்கு ரேம் பார்த்தீங்கன்னா அப் டு 64GB DDR5 RAM இதில் தாராளமாக நம்ம போடலாம். ப்ளஸ் 32GB 2 ஸ்லாட் இருக்குது. ஆல்ரெடி 16GB போட்டிருக்காங்க, வேணா இன்னொரு 16GB ஆட் ஆன் பண்ணி 32 மாற்றலாம். இல்லை அந்த 16 எடுத்துகிட்டு நம்ம 2 போட்டு அப் டு 64GB நம்ம DDR5 RAMன்றது உங்களுக்கு. ப்ளஸ் NVMe ஸ்லாட் ஆல்ரெடி ஒரு 4.0 512GB NVMe கொடுத்துருந்தாலுமே இன்னொரு எம்டி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப் டு 2TB வரைக்கும் NVMe இதில் எக்ஸஸ் சப்போர்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடி 3050 கிராஃபிக்ஸ் கார்டு தான் கொடுத்துருந்தாங்க பிலோ 1 lakhலாம். இது வந்து உங்களுக்கு 4050 6GB கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் 1,10,000 rupees. இப்போ வந்து ஆஃபர் ப்ரைஸ் உங்களுக்கு 95,000 rupeesல உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி 15.6 இன்ச் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் நம்ம வேறு மாதிரியான ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்துருப்போம். ஃபுல் HD வரைக்கும் தான் வந்து மேஜராக வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து ஃபுல் HD வந்து கொண்ட அட்வான்ஸ்டு பிக்சல். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080p வரைக்கும் தான் உங்களுக்கு டிஸ்பிளே சப்போர்ட் ஆகும். பட் வந்து இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய பேர் விரும்புறது வந்து 6:10 ரேஷியோவில் விரும்புகிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1200 1080 விட கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி 1200 வந்து உங்களுக்கு ரெசல்யூஷன் கிடைக்கும். 1920x1200. முன்னாடி நம்ம யூஸ் பண்ணலாம் 1920 1080 யூஸ் பண்ணிடணும். இது வந்து 1200 உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த பெரிய ஸ்க்ரீனாக இருக்கிறப்போ உங்களுக்கு கேம்ஸோ இல்லை வந்து அப்ளிகேஷன் வைஸ் யூஸ் பண்ணுறப்போ அந்த 0.5 inches உடைய உங்களுக்கு டிஃப்ரென்ஸுமே கொஞ்சம் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி எல்லா கேமிங் லேப்டாப்லையுமே ரெஃப்ரெஷ் ரேட் கேட்பாங்க. பட் அதே மாதிரி உங்களுக்கு இவங்க வந்து 144 ஹவர்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. நிட்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி என்ன பிரைட்னஸ்ங்க வருது 220 250. பட் இது வந்து உங்களுக்கு 300 நிட்ஸும் ப்ளஸ் 144 ஹவர்ஸ் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டும் நமக்கு இதில் கவர் ஆகுது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து ஓல்டு மாடல் லேப்டாப்ஸில் Wi-Fi 5 வந்துட்டு இருந்தது. நமக்கு இதில் வந்து Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதே மாதிரி ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.0 ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லேட்டஸ்ட் ஹெட்ஃபோன்ஸ், லேட்டஸ்ட் டிவைசஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி வென்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற மாதிரி எல்லாமே டியூவல் வென்ட் இருக்கான்னு கேட்பாங்க. டியூவல் ஃபேன் இருக்குது, ப்ளஸ் டியூவல் வென்ட் சிஸ்டம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கனெக்டிவிட்டி சைடு வந்தோம்னாக்கா உங்களுக்கு வந்து டைப் சி போர்ட் இருக்குது, HDMI போர்ட் இருக்குது, USB போர்ட் இருக்குது, DP போர்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய கேமிங் லேப்டாப்பில் DP போர்ட் கிடையாது. பட் உங்களுக்கு இதில் DP போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து டபுள் சைடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பக்கம் USB கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் USB கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்களுக்கு வந்து டைப் சியில் வந்து உங்களுக்கு 3.2 லேட்டஸ்ட்டு டைப் சி என்ன உங்களுக்கு வருதோ அந்த டைப் சி கனெக்டிவிட்டி உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து டைப் சிஸில் வந்து உங்களுக்கு 2 MB 3 MB டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ நம்ம கொடுத்துருக்க டைப் சி லேட்டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு 5 GHz ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. டாட்டா ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் இதில் அவுட்புட் எடுக்கக்கூடிய வீடியோ அவுட்புட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாமே நல்லா ஹை குவாலிட்டியில் உங்களுக்கு எல்லாமே டாட்டா ட்ரான்ஸ்ஃபர் நமக்கு இந்த டைப் சி கனெக்டிவிட்டியில் கிடைக்கும். உங்களுக்கு இதில் இருக்க மற்ற ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து சோனிக் மாஸ்டர் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வந்து உங்களுக்கு பிரசிடென்ட் டச் பேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜென்ரலாக மேக்கில் என்ன சைஸ் டச் பேட் பார்க்குறீங்களோ அந்த சைஸ் டச் பேட் இதில் பார்க்கலாம். பிரசிடென்ட் டச் பேடில் வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய டச் பேட் வந்து இதுக்கு முன்னாடி எந்த பிராண்ட்லையுமே கொடுக்கல எக்ஸப்ட் மேக்கு. பட் இவங்க அசூஸில் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ பெரிய டச் பேடை கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா உங்களுக்கு வந்து லாங் டியூரபிள் ஒர்க்குக்கு ப்ளஸ் வந்து எக்ஸல் ஒர்க்லேருந்து கேமிங் ஒர்க் வரைக்கும் எல்லாத்துக்குமே பெரிய டச் பேட்ஸ் உங்களுக்கு வந்து எடிட்டிங் ஒர்க்கு தேவை அப்படின்ற இதை கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து 180 வாட்ஸ் அடாப்டர் இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் உங்களுக்கு இதில் இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் ஒரு ஹை பவர்ஃபுல்லான ஒர்க்ஸ் யூஸ் பண்ணுறப்போ சார்ஜர் மாதிரி யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு நான் ஸ்டாப் பவர் கொடுக்கும். நீங்கள் பிலோ 1 lakhல ஒரு ஸ்லிம்மான ப்ராடக்ட்டு பெரிய ஸ்க்ரீனோட நல்ல பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு அப்கிரேடபிளான மாடலாக வாங்கணும்னா உங்களுக்கு இந்த அசூஸ் கேமிங் V16 ஒரு ஒண்டர்ஃபுல்லான மாடல்.